ரேஷன் கடைக்காரர் இருந்தாரு படத்துல. அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான், அடுத்து அவன் அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல. பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த ஒரு ஏன்னா கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. இது கண்டிப்பா நாங்க பொதுவாக இதை சொல்லி யாருக்கும் அப்படி நாங்க மனசார அப்படி யாருக்காவது ஒருவேளை இது ஒரு மாதிரி பர்சனலா ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த வருத்தம் எங்களோட வருத்தத்தையும் இங்க பதிவு பண்ண விரும்புறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. எங்க ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். ஸோ அதனால நாங்க அதை அப்படி 19 அப்படி இது பண்ண முடியுமா, அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்த கூடாதுங்கிறது எங்க எண்ணம். அப்படி ஏதாவது காயப்பட்டோம்னா தயவு செய்து உங்களை மன்னிச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 50வது நாள் ஃபங்க்ஷன் கொண்டாட போறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த படத்துக்கு பெருசா கொடுக்கணும். சார் ஐசரி சார் கல்வி தந்தை சொல்லிட்டு தியாகராஜன் சார் தவறு பண்ற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதை கேட்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன? இந்த ஒரு கல்வி தந்தையை பற்றி போடுறீங்களா ஃபீலிங் இல்லையா உங்களுக்கு? இல்ல, எனக்கு அந்த ஃபீலிங்ல இல்லை. இது ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்தை நம்ம சொல்றது இன்னும் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இல்லை, ஒரு கேர்ளோட அவர் தவறாக நடக்கிறான்றதை காட்டியிருக்கீங்க. சினிமா தானேங்க, அப்பதானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இந்த கதை கேட்குறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு? இல்லை, அதை கதை கேட்கும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நானே எடுத்தேன். இந்த படத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும், எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறிச்சு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாய் சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம செக்ஷுவல் எபிசோடுக்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் ஸ்கூல்ல காலேஜ்ல பணிபுரிய இடங்கள்லாம் இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. உங்களோட தனிப்பட்ட கருத்தா என்ன இருக்கு? நான் ஒரு பத்திரிகையில பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4வது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஒரு பத்திரிகையில் இதை பத்தி எழுதியிருந்தாங்க. 100 பேர்த்துல 82 பேர் இல்லை, 82 அந்த மாதிரி அதாவது ரொம்ப அதிகமா 82 பேர் என்னமோ இதை பத்தி வெளியே சொல்றது இல்லை, இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ஒரு பத்திரிக்கை இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். அந்த ஆர்டிக்கல்ல இதுக்கான பதில சொல்லியிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா அது ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைம்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு எடுத்து அதோட ஆர்டிக்கலா கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. அது வேணா அது எங்க இருக்குன்னு தெரியல, நான் கண்டிப்பா என்னோட இதுல கூட நான் ஷேர் பண்றேன், என்னோட இன்ஸ்டால கூட ஷேர் பண்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அனைத்துக்குமே காரணம் மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நானும் இதெல்லாம் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வளர்ற சூழ்நிலை, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறதுல கூட அப்படிதான். அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும். நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை சுத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் குறையும். அது குறிப்பா பாலியல் குற்றங்கள் குறையறதுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க. அப்படின்னா இப்போ அது என்விரான்மெண்ட்ல இருந்தா ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகணும், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த சொசைட்டியாவே நம்ம பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம். இன்னைக்கும் இல்லை, பல 1000 வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதுல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப நிறைய நடக்கிறதுனால சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது, இந்த சமூகத்தினால ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம் பாக்குறேன். இது மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். டைரக்ட் சார், படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட கேள்விதான். காலேஜ் சேர்மன் வந்துட்டாரு, ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டாரு?
அவர் வரக்கூடாதுன்னு இல்லை. யாரும் பேசவும் இல்லை, தியாகராஜன் சாரை பத்தி யாரும் பேசவும் இல்லை. இல்ல அப்படிலாம் இல்ல. அவரு ஆல்ரெடி போன இதுல பேசியிருந்தோம், ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். அவரு நீங்க அத்தனை பேர் அதை அவரை பத்தி பேசியிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல. அவரு இந்த அவர் உடல்நலத்தையும் கருத்துல கொண்டு நாங்க ஐயோ ஆபரேஷன், ஸோ அதனால அவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு கரெக்டா இருக்காது. நீங்க நாங்க இங்கேயுமே இப்படி ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னோம். நிறைய அதாவது பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவங்க அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவங்க வந்தது நாங்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். வராதவங்க அது அவங்களுக்கு அவரு சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவரை அப்படி நீங்க அதை எதுவும் இது பண்ணாதீங்க. எங்களுக்கு அவரு படத்துல அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இல்லையா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆமா ஆமா. அதாவதுன்னா இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும்னு நம்ம சொல்லல. அந்த கதை நாயகன், அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்றான்னா, அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இதை நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான். ஆனா அப்படி இருந்துடக்கூடாது, நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னேன். என்னன்னா இது என் கையில் இல்லை சார்ட் அவுட் பண்றது. எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என் கையில இருந்தா கொடுத்திருப்பாங்க, இவர் கையில இருந்தா கொடுத்திருப்போம். பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலும் இருக்குதுங்கிறதுனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம். இல்ல அது சொல்யூஷன் இல்ல, அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேன்னு நான் ஆதங்கப்படுறான். அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு. நம்ம இதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறுது. ஸோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவதன் மூலமாகவும் நீங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாக தான் நிறைய உலக அரங்கிலும் நம்ம பார்க்கப்படுகிறோம், தமிழர்களா பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து இது பண்ணா தேங்க்யூ. இல்ல அரசியல் நான் சக்சஸ். தேங்க்யூ. நம்ம குரூப் போட்டோக்கான டைம், இதெல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.